அந்த பாம்பும் கூட இருக்கும்ல சார், முருகன் போட்டோ எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கூடவே பாம்பும் இருக்கும். பாம்பு எதுக்காக சார் இருக்கு மேடம்? அதான் சொல்லலாம், இப்போ நீங்க ராகு கேதுன்னு போனீங்கனாலே நீங்களோட நாகம் இல்லாம கிடையாதுங்க மேடம். சோ நீங்க எல்லா கிரகங்களையுமே முருகனுக்கு முருகன்ட்ட சரண்டர் ஆனவங்க தான். முருக பக்தர்களா இருக்கிற எந்த தோஷத்தை பத்தியும் கவலைப்பட வேணாம். ராகு தோஷம், கேது தோஷம், நாக தோஷம், செவ்வாய் தோஷம் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். உண்மையான பக்தியை செலுத்தினீங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு செகண்ட்ல டேக் ஆஃப் பண்ணிடுறாங்க மேடம். என்னன்னா முருக பக்தர்களுக்கு வந்து விதி ஒரு கதவு முடிச்சுன்னா முருகர் 2 கதவு திறப்பாருங்க மேடம். இது சத்தியம் மேடம். முருகனுக்கு என்ன இசை சார் ரொம்ப பிடிக்கும்? முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச இசைன்னு பாத்தீங்கன்னா மேடம், இந்த பக்தர்கள் சொல்றாங்களா அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா அப்படின்னு அந்த கோஷம் பாருங்கள். இதுதான் முருகனுக்கு பிடிச்ச இசைங்க மேடம். நீங்க முருகர் முன்னாடி எவ்வளவு மனசு, நீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரனே சொல்லிட்டீங்கனாலே உங்களை அறியாம அழுதுருவீங்க. 3வது வாட்டி 4வது வாட்டி சொல்றப்பல உங்க மனசு அறியாம வந்துடும். அது நீங்க எந்த அரோகரா வேணாலும் சொல்லலாம், பாலாபிஷேக பிரியருக்கு அரோகரான்னு சொல்லலாம். இந்த பக்தர்களோட கோஷம் தான் முருகனுக்கு பிடிச்ச இசைங்க மேடம். நீங்க சாதாரண ஒரு கோயில் போனாலும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்னீங்கன்னா